ஆண்டவர் இருக்காரு. சத்தியமா நபி ரட்சிக்கப்பட்டனா உயிர் பயத்தை கொடுத்தாரு. நாங்களும் உங்களை மாதிரி தான் பசங்களோட சேர்ந்து நிறைய ஆட்டம் போட்டேன். அந்த ஆட்டெல்லாம் அப்படியே ஒதுங்கி வச்சிட்டாரு ஆண்டவர். ஒரு மரண பயம் சத்தியமா நல்லா மாறும்னா தெருவா போய் மோலம் வாசிப்பேன். பசங்களோட சேர்ந்து சாவுக்கு போய் மோலம் வாசிப்பேன். இப்ப ஆண்டவருக்காக மோலம் வாசிக்கிறேன். ஆமென். நீங்க ரட்சிக்கப்படுவீங்க. ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் எல்லாமே ஜெபத்தால ஒரு மாற்றம் மாறும். உங்களுக்கு மாறும், எல்லாமே மாறும். இதுக்கு முன்னாடி முடியலாம் வச்சிருந்தேன். அப்படியே ஏடா விடுமா டெய்லாச்சும் சுத்தி இருந்தேன். காதுல கம்பல், தீஞ்சு போன பேண்ட் எல்லாமே பண்ணிருந்தேன். இப்ப ஆண்டவருக்காக எல்லாமே செய்யறேன். ஆமென். பேசலாம். இயேசு பாருங்க ஒரு ரசித்திருக்க என்ன காரணம்னா ஒரு கம்மல் போட்டிருந்தாரு, இடங்கோணமா இருந்தாரு. அவரை பார்த்தா பைத்தியக்காரமே சொல்லுவாங்க எல்லாமே. ஆனா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பாவி ரசிக்கிற உலகத்தில் வந்தாருங்க. அல்லேலூயா. பைத்தியக்காராக இந்த உலகத்தை தெரிந்து கொண்டார். நாங்களாம் யாருன்னா இயேசுக்கான பைத்தியக்காரர். அல்லேலூயா. இயேசுக்காக இன்னைக்கு ஜீவனை கொடுத்திருக்காரு. இவர் எப்படியோ இருந்தாரு, இன்னைக்கு இப்படிப்பட்ட பாவியை ரசித்து இன்னைக்கு கர்த்தருடைய கிருபையினால இன்னைக்கு சுவிசேஷகர் ஆகியிருக்கிறாரு. கர்த்தருடைய கிருபைக்காக தேவனை சோதரிக்கிறார். ஆனா தேவன் பாருங்க பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணு வேற சொல்லுது. அல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்து அவர் நேற்று மீண்டும் இந்த உலகத்துல பார்க்கும்போது பாவியில் ரசிக்கத்தான் இந்த உலகத்துல வந்தாருங்க. வேதம் சொல்றது பாவத்தின் சம்பளம் மரணம். நான் குடிப்பேன், கெஞ்சி அடிப்பேன், சிகரெட் பிடிப்பேன், ஆன்ஸ் போடுவேன், பாக்க போடுவேன், நீ யார் கேட்க போற நீ நினைக்கலாம். என் காசு என் பணம் இப்படியே நீங்க சொல்லலாம். ஆனா இயேசு கிறிஸ்து பரலோகத்துல பாக்குறாருங்க. இன்னைக்கு எல்லாமே கைவிடுவாங்க. கடைசி நாட்கள் எங்க தெரியுமா போடுவாங்க? ஹாஸ்பிட்டல போடுவாங்க. டாக்டர் சொல்லலாம் உங்க கடவுளை நீங்க ஏத்துக்கு, நீங்க கடவுளை அஸ்தா பாத்துங்க, நீங்க இருப்பீங்களா இருக்க மாட்டான்னு யாருக்கும் தெரியாது. ஆனா நானா சொல்லலாம், இப்படிப்பட்ட பாவத்துக்குள்ள ரசிக்கப்பட்ட சகோதரரை இன்னைக்கு நீங்க ஆன்ஸ் போடுறதா இருக்கலாம், தண்ணி அடிக்கிறதா இருக்கலாம், கெஞ்சி அடிக்கலாம், எப்படிப்பட்ட பாவியா இருந்தாலும் இயேசு கிறிஸ்து நேசிக்க உட்காருங்க. அதான் சொல்ல வந்திருக்கேன். என் கணவர் குடிக்கிறாரு, என் பிள்ளை சிகரெட் பிடிக்கிறான், பான் பார்க்க சொல்லி நீங்க உள்ளத்துக்குள்ள ஏக்கத்தோடு இருக்கலாம், துக்கத்தோடு இருக்கலாம். இது மாறுமா? ஆனா இயேசுவால மாறுங்க. அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. ஹல்லேலூயா. அந்த இயேசு உங்களை நேசிக்கவளவா இருக்குங்க. உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன். எங்க இடத்துல ஏசப்பா எங்க இடத்துல வாங்கப்பான்னு கேட்டு பாருங்க, அற்புதம் செய்வார். ஆமென்.